சிவா ஸ்கூலுக்கு போனானே வந்துட்டானா? வந்துட்டான் மொட்டை மாடியில் இருக்கான். மொட்டை மாடியில் என்ன பண்ணுறான்? என்ன பண்ணுறான்னு எனக்கு என்ன தெரியும்? சிவா, டேய் சிவா, சிவா. ஐயோ, அப்பா வேற வராரு. இந்த விஷயத்த நான் எப்படி அப்பா கிட்ட சொல்லுவேன்? அப்படி என்ன நடந்து போச்சு இன்னைக்கு நம்ம ஸ்கூலில்? ஐயா வந்தார் கிளாஸுக்கு. ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும், எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்லாம் எழுந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். என்னமோ பக்கத்தில் இருக்க பசங்க அப்படியே எல்லாமே நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி பார்க்குறானுங்க. அவ்வளோதானே? நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம்? எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர் ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறாங்க. ஆனால் நம்ம பாசமாக பழகின ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை ஒதுக்குறானுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ரேங்க்லாம் எடுத்தேன். அப்போலாம் எனக்கு கை கொடுத்து என்கரேஜ் பண்ணானுங்க. இப்போ நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன், நீ எல்லாம் ஃபஸ்ட் ரேங்க்கா அப்படின்ற மாதிரி என்னை பார்த்து திட்டிட்டு போகிறானுங்க. நம்ம தான் எல்லாம் மாறிடுச்சுன்னு நினச்சிட்ருக்கோம். இல்லை, இங்கே எதுவுமே மாறலை. எல்லாம் அப்படியே தான் இருக்குது. சிவா, டேய் சிவா, சிவா. ஏப்பா என்னாச்சு? இதுக்கா ஃபீல் பண்ணுற? உன் வயசில் நான் எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஒரு காலத்தில் உன் அப்பன் கொடி கட்டி பறந்தோண்டா. யாருன்னு தெரியாத வரைக்கும். தெரிஞ்ச பிறகு என் நிலைமை பாரு. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத சிவா. நல்லா படித்து ஒரு அதிகாரத்தில் உட்காந்தனா இன்றைக்கி உன்னை ஒதுக்கணும்லாம் நாளைக்கு உன்னை தேடி வருவோம். இங்கே பாரு சிவா, மற்றவங்க எப்படி வேணாலும் வாழலாம். நாம் நல்லா வாழணும்னா படித்தா மட்டும்தான்.